ராட்கிளிஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இல்லையா? ஆல்ரெடி ஒரு இதுலயும் வந்து இந்த மாரி மேஜர் கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த இது இருக்கும். இப்ப திருப்பி அகைன் வந்து வருது. பிரச்சனை இல்ல. ராட்கிளிஃப்ன்றது இந்தியா, பாகிஸ்தானுக்கு வரும். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூரம் அப்படின்னு போறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்தியா, சைனானா மெக்மோகன் சொல்லியிருந்தேன். இந்தியா, பாகிஸ்தான் ராட்கிளிஃப்க்கு தான் பார்த்தோம். இது யுஎஸ்ஏ, கனடா அப்படின்னு பார்த்தோம்னா 49th parallel. 24th parallel அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ரேன் ஆஃப் கட்ச்க்கு நடுப்புற இருக்கு. சோ இதே கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிறது பால்க் ஸ்டேட். ஓகே. பவுண்டரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இந்த பால்க் ஸ்டேட் எதால வந்து இது பண்ணிருக்குன்னா, இந்தியா சைடு வந்து பாம்பன் ஐலாண்ட் அண்ட் ஆதம்ஸ் ராமா பிரிட்ஜ், ராமரோட பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு. மன்னார் ஐலாண்ட் சொல்லி ஸ்ரீலங்கா. இது எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மன்னார், பாக் ஸ்டேட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா பிரிக்குது. திருப்பி அதேதான். மெக்மோகன் இந்தியா சைனா. நெக்ஸ்ட் திபேட்டியன் ரீஜன் ஆஃப் சைனா. ஹென்ரி மெக்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்மோகன் லைன் பார்த்தோம் அப்படின்னா சிம்லா கான்ஃபரன்ஸ் 1914ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹ் இந்தியாவோட எந்த கண்ட்ரி வந்து பவுண்டரி ஷேர் பண்ணல அப்படின்னா தஜிகிஸ்தான். ஓகேவா? தஜிகிஸ்தான் தான் ஷேர் பண்ணல. ஓகே. இந்த தஜிகிஸ்தான் எதோடலாம் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணுது, சைனா, கிரியோஸ், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பங்களாதேஷ் இந்தியாவோட நைபர் இருக்காங்க. நேபாள் இதுவும் தேவையில்ல. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. ராட்கிளிஃப் பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இங்க சைனான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ரான் அப்படின்றது பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் பண்றாங்க. ஓகே. காப்பர் ஹையஸ்டா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன்ன்ற ஒரு பார்த்தோம் அப்படின்னா வெர்கீஸ் குரியன் அப்படின்னு வரும். வெர்கீஸை விட்டுட்டு வி குரியன் போட்டிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணுது பவுண்டரி நேபாளோடன்னு பார்த்தோம்னா 5 ஆரம்பத்திலேயே படிச்சோம். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். சைனாவோடவும் 5. லடாக், இமாச்சல் பிரதேஷ் இது எல்லாமே இப்போ பார்த்துருந்தா திருப்பி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒன்ஸ் வந்து அப்படி கண்ணால பார்த்துக்கோ. வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, அசாம், மேகாலயா, அருணாச்சல், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா டஸ் நாட் ஷேர். நேபாளோட எந்த இந்தியன் ஸ்டேட் ஷேர் பண்ணலன்னா திரிபுரா ஷேர் பண்ணல. இது எல்லாமே அதேதான். பால்க் ஸ்டேட்ன்றதுக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுப்புற இருக்கு. சுந்தா ஸ்டேட்ன்றது சமுத்ராவுக்கும் ஜாவா ஐலாண்டுக்கும் இருக்கு. சுமத்ரான்றது வந்து இந்தியா இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். பாஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது பார்த்தோம்னா தஸ்மேனியா சீல இருந்தும் சவுத் சீலயும் இருக்கு. அடுத்து ஹட்சன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் ஹட்சன் அண்ட் அட்லாண்டிக் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்டர் திருப்பியும் அதே தான். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனர்ஹைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இது பார்த்துருந்தோம். மேனர்ஹைம் வந்து ஆக்சுவலி ரஷ்யா அண்ட் ஃபின்லாந்து. ஹிண்டன்பர்க் பேனரா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹிண்டன்பர்க் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி அண்ட் போலாந்து. ஓகே. ஐஎஸ் வந்து 5 hours 30 minutes 82 1/2 ஈஸ்ட் லாங்கிடியூடு மிர்சாப்பூர்ல அதாவது பிரயாக்ராஜ் பக்கத்துல இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாகிஸ்தானை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான். ஓகே. இது வந்து சார் ரத்ரீஸ் மூலியமா 1947ல பிரிச்சாங்கன்றது நமக்கு தெரியாது. அது ஒண்ணு இருக்கணும். ஓகே. இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் என்ன டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா களப்பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா சைனா அண்ட் நேபாள் கூடிய அந்த அந்த இடத்துல வந்து இருக்கு. ஆஹ் நமக்கு வந்து உத்தரகாண்ட் கிட்ட வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இவன் என்னன்னா நேபாள்ல புதுசா ரிலீஸ் பண்ண மேப்ல வந்து இந்த களப்பணின்றது வந்து என்ன அப்படின்னா நேபாளோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஆனா அது வந்து உத்தரகாண்டோட இடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். களப்பணி மட்டும் இல்லாம லிப்பியாதா, யாதுரா, திப்புலாலே அப்படின்னு சொல்லி 3த்தையும் கம்ப்ளீட் பண்றான். ஓகே. கோசைன் ஆஃப் லக்ஷதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் எவ்வளவு மொத்த கோர்ஸ் லைனும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7500 இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 7516. ஓகே. குஜராத் தான் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன்னு சொல்லி இதுவும் பார்த்தோம். மொத்தம் 9 கோஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வந்து குஜராத். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். அது மட்டும் இல்லாம 4 யூனியன் டெரிட்டரிஸ். 9 ஸ்டேட்டு, 4 யூனியன் டெரிட்டரிஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி, டாமன் தியூ, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப். ஓகே. அதே தான் கேட்டிருக்காங்க. கோஸ்ட் லைன் 9 and 4.
சைனா, நேபாள், பூட்டான் இது 3தோடயும் ஷேர் பண்றவன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம். ஓகே, ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இந்தியாலே. ஓகே, சதர்ன் மோஸ்ட் டிப்னு கேட்டா இந்திரா பாயிண்ட். ஆல்ரெடி இதையும் பார்த்துட்டோமா? நார்தன் பாயிண்ட் லடாக்ல இருக்க இந்திரா பாயிண்ட், சதர்ன் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட். இதை வந்து பைக்மாலியன் பாயிண்ட்னு சொல்றோம், இல்லைன்னா பார்சன்ஸ் பாயிண்ட்ன்றோம். இது நமக்கு தெரியாது. கிரேட் நிக்கோபார்ல இருக்கு. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு கேட்டா இந்திரா பாயிண்ட். டிப்னு கேட்டா வந்து நம்ம கேப் கேமரன் கன்னியாகுமரியில இருக்கிறதா வந்து சொல்லுவோம். ஈஸ்டர்ன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல கிபுத்து. வெஸ்டர்ன் பாயிண்ட் குஹார் மோத்தி, அப்படி இல்லைன்னா குஹார் மோட்டா அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து ஸ்டார் கிரீக். இது நமக்கு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ. பெனின்சுலர் இந்தியாவோட டிப். ஓகே, டிப்னு கேட்டிருக்கான். ஆனா வந்து பெனின்சுலர் இந்தியான்னு கேட்டிருக்கான். இங்க பாரு, இந்தியாவோட மெயின் லேண்டுன்னு கேட்கும்போது நீ வந்து இது கொடுக்குற. பெனின்சுலர் டிப்னு கொடுக்கும்போது இந்திரா பாயிண்ட் தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உம் பாப்போம். மெயின்லேண்ட் இல்லாம பெனின்சுலர்னு கேட்டிருக்கு. இது வந்து நம்ம அப்புறம் பண்ணுவோம். இந்திரா பாயிண்ட்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட் நிக்கோபார். ஓகே, நெக்ஸ்ட் இந்திரா பாயிண்டோட அந்த இது கேட்டிருக்காங்களா? அது பார்த்தோம்னா 6°45'93. இதெல்லாம் தேவைதான். ஓகே, சதன் மோஸ்ட் டிப் வந்து இந்திரா பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திரா பாயிண்ட் கிரேட் நிக்கோபார் ஐலாண்டுக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதன் டிப் கிரேட் நிக்கோபாருக்கும் சதன்ல இருக்கு. ஓகே, சதன் டிப் ஆஃப் மெயின்லேண்டுன்றதுதான் வேர்டு. மெயின்லேண்டுன்னு வந்தாலே கண்ணை மூட்டு கன்னியாகுமரின்னு போட்டுருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாம்பன் ஐலாண்ட் அப்படின்றதுதான் வந்து நம்ம பெனின்சுலர் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும். பெனின்சுலர் இந்தியானா இந்த இடம், அந்த இதுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுப்புற இருக்கு. இதை வந்து நம்ம ராமேஸ்வரம் ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஓகே, இந்தியால இருந்து ரொம்ப டிஸ்டிங்டான பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் போல். ஏன் சவுத் போல் அப்படின்றனா வந்து நார்த் போல் கிட்ட ஆர்டிக் சர்க்கிள் எல்லாமே, இது எல்லாமே நார்த் சைடு. ரொம்ப டிஸ்டன்ஸ் கேக்குது சவுத் போல். இப்ப இந்த சவுத் போல் கொடுக்காம கேட்டிருந்தாங்கன்னா கேப்ரிகான் வந்து நம்ம போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் பக்கத்துல 8°4'லையும் 37.6 நார்த் லாட்டிடியூட்லையும், ஈஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 68.7 ஈஸ்ட், 97.5 ஈஸ்ட் லாங்கிடியூட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நார்த் ஈக்குவேட்டர் இந்தியாவை எங்க கரெக்டா டிவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர் அங்க அப்படின்னா 8°. இதுதானே 8° அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் latitude that passes through கேரளா. கேரளா வழியா ஒரு latitude இப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா அது தமிழ்நாடு வழியாவும் பாஸ் ஆகும். ஓகே, ஜியாகிரபிக்கல் ரீஜனா இந்தியாவை எத்தனை டிவைட் பண்றோம் அப்படின்னா 6. என்னென்ன? ஹிமாலயன், நார்தர்ன் பிளெயின், பெனின்சுலர் பிளேட்டிவ், இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின், ஐலாண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்சர் எது வழியா பாஸ் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. மணிப்பூர் வழியா வந்து பாஸ் ஆகல, டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இந்தியன் லேண்டை வந்து ரெண்டா பிரிக்கிறது அப்படின்னா இப்படி இப்படி வர கோடு இல்லையா? இப்படி வர கோடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். நெக்ஸ்ட் இந்தியா வந்து கம்ப்ளீட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நார்த்லயும் ஈஸ்ட்லயும். நெக்ஸ்ட் லாட்டிடியூடா பார்த்தோம் அப்படின்னா நார்த்லயும், லாங்கிடியூடா வழியா பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்லயும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியால வந்து இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, அதாவது ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, கனடா, சைனா, யூஎஸ்ஏ, பிரேசில் வந்து 5th இருக்கும். ஆஸ்திரேலியா, இந்தியா. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோஸ்டல் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் எந்த கோஸ்டல் பார்டரோட கனெக்ட் ஆயிருக்கு? பே ஆஃப் பெங்கால். ஸ்டேட் இஸ் அ பார்டர் ஆஃப் பூட்டான், சைனா, மியான்மர். பூட்டான், சைனா, மியான்மரோட அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து கனெக்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா. இங்க கொடுத்துருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா சென்னை தான் லாங்கஸ்ட். ஏன் அப்படின்னா குஜராத் தான் கொடுக்கல. ஓகேவா? தேர்டு லாங்கஸ்ட் ஆக்சுவலி. தேர்டு லாங்கஸ்ட் கொடுத்துருக்கான். செகண்ட் லாங்கஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், சரி ஆந்திர பிரதேஷ் ஆக்சுவலி. இது சென்னை பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் நேச்சுரல் பீச். நெக்ஸ்ட் அரேபியன் சீயோட எந்த இந்தியன் ஸ்டேட் பார்டர் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ இது குஜராத். ஓகே, வெஸ்ட் பெங்காலோட எத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது? மூணு வந்து ஷேர் பண்ணுது. பங்களாதேஷ், பூட்டான், பிபிஎன் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஏரியா வைஸ் பார்த்தா இந்தியா 7th தான் பார்த்தோம். பே ஆஃப் பெங்கால் இந்தியாவுக்கு எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இங்க இருக்கும். சரி, நெக்ஸ்ட்
இந்த இந்த பே ஆஃப் பெங்கால் வந்து எப்படி சரௌண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மியான்மரால ஈஸ்ட் பக்கமும், அந்தமான் நிக்கோபாரால வந்து சரௌண்டரா இருக்கு. இந்து டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால மகா மகோதாதி அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. பாகிஸ்தானோட யாரு ஷேர் பண்ணலன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு பாகிஸ்தானோட யார் ஷேர் பண்ணா நம்ம முன்னாடி பார்த்தோம். பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹரியானா ஷேர் பண்ணல. ஓகே. வெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வெஸ்ட் சைட்ல எது இருக்கு? அரேபியன் சி தான் இருக்கு. ஓகே. பிளாக் சி பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ் அ மார்ஜினல் சி ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷனோட மார்ஜினல்ல யார் இருக்கா? பிளாக் சி இருக்காங்க. இவங்க வந்து யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுப்புற இருக்கா அப்படி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ரெட் சி பார்த்தோம் அப்படின்னா வந்து சீனால் பெனிசுலா, அதாவது கல்ஃப் ஆஃப் அக்வா அண்ட் கல்ஃப் ஆஃப் சுவிஸ்க்கு நடுப்புற இருக்கு. ஸோ இது மெடிட்டேரியன் சீயை சுவிஸ் வழியா கனெக்ட் பண்றது தான் நம்ம ரெட் சியோட வேலை. நார்தன் மோஸ்ட் ஸ்டேட் ஆல்ரெடி பார்த்தது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் ட்ரையாங்குலர் ஷேப். பெனின்சுலர் ட்ரையாங்குலர் தான், ஆனா அதுக்கு பேர் நம்ம பெனின்சுலார்னு வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு சைடால பவுண்டா இருக்கிறதுனால பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்ட் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி, ஈஸ்ட் பக்கம் பே ஆஃப் பெங்கால், நார்த் பக்கம் இந்தியா அண்ட் சாத்புரா இருக்கு. லோயஸ்ட் பாயிண்ட் ஆன் இந்தியா, இந்தியாலேயே ரொம்ப கம்மியான பாயிண்ட் உடைய எது அப்படின்னா குட்டநாடு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கேரளால இருக்கு. இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 2.4 இது இருக்கு. ஓகே, நமக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் ஐஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹெட். பாகிஸ்தானை விட நம்ம ஸ்டாண்டர்ட் எவ்வளவு அஹெடா இருக்குன்னா 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா 5 மணி நேரத்துக்கு தான் வச்சிருக்கானுங்க. ஓகே. நம்ம ஜிஎம்டி இருக்குல்ல, கிரீன்விச் மெடிரியன், இந்த ஜிஎம்டியை வந்து நம்ம புதுசா என்ன சொல்றோம் அப்படின்னா கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம், யூடிசி அப்படின்னு சொல்றோம். யூடிசி, இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. கண்ட்ரிஸ் மேடு இந்தியா வாட்டர் லைன், எத்தனை கண்ட்ரி வந்து இந்தியன் வாட்டர் லைனை வந்து மீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. இப்ப இந்தியாவோட ஷேர் பண்றதும் 7, வாட்டர் லைன் மீட் பண்றதும் 7. அதாவது அந்த 7 அப்படியே வரும். ஆஹ் இல்ல, மாறி மாறி வரும். மால்தீவ்ஸ் கீழே, ஸ்ரீலங்கா அடுத்து. ஓகேவா? அடுத்த பக்கம் இந்த பக்கம் சைட்ல பார்த்தோம்னா இந்தோனேஷியா, தாய்லாந்து. மேல பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர். ஓகே. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், இது எல்லாமே மியான்மரோட பார்டர் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பார்டரே டச் ஆகாத ஒரு இந்தியன் ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா தான். ஓகே. நெக்ஸ்ட் பங்களாதேஷ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா, மியான்மர், இது ரெண்டுத்துக்கூடயும் வந்து பார்டர்ல இருக்கு, இந்தியாவோடவும் மியான்மரோடவும்.